இந்த வீடியோவை கடைசி வரை பாருங்க. இவரு வெளியூருக்கு ஆபீஸ் வேலையா போறாரு. அப்போ தன்னுடைய அம்மாவை அழைச்சிட்டு வந்து இந்த டீ கடையில உட்கார்ந்து இருங்க அம்மா, நான் வேலையை முடிச்சிட்டு வந்துட்டேன்னு சொல்லிட்டு அங்க இருந்து கிளம்பி போயிட்டாரு. அந்த அம்மாவும் டீ கடையிலயே உட்கார்ந்து இருக்காங்க. ஆனா நைட் ஆகுதுனதுக்கு அப்புறம் கூட அவங்களுடைய மகன் வரவே இல்லை. அவங்க என்ன பண்றதுன்னு தெரியாம கதறி அழுதுகிட்டு இருக்காங்க. அப்போ அந்த கடைக்கு 2 பேர் வராங்க. இந்த அம்மா அழுகிறத பார்த்த உடனே அந்த கடைக்காரர்கிட்ட என்ன ஆச்சுன்னு கேக்குறாங்க. அவரு நடந்த எல்லாத்தையும் சொன்ன உடனே இவங்க 2 பேரும் அந்த அம்மா பக்கத்துல போய் உட்கார்ந்து, நீங்க எதுக்கும் கவலைப்படாதீங்க அம்மா, நாங்க உங்களை எங்களுடைய வீட்டுக்கு கூட்டிட்டு போய் பத்திரமா பார்த்துக்கிறோம், எங்க கூட வாங்கன்னு சொல்லி கூப்பிடுறாங்க. அந்த அம்மாவும் சரின்னு சொல்லிட்டு இவங்க கூட கிளம்பி போறாங்க. 1 மாசத்துக்கு அப்புறம் யாரோ வந்து கதவை தட்டுறாங்க. இந்த அம்மா கதவை திறந்த உடனே பார்த்தா அவங்களுடைய பையன் நிக்கிறாரு. அவர் பார்த்த உடனே இந்த அம்மா ஷாக் ஆகி அழுக ஆரம்பிச்சிடுறாங்க. இதெல்லாம் ஒரு சைடு இருக்கட்டுங்க. உங்களுக்கு உங்க அம்மாவை ரொம்ப பிடிக்கும்னா இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் போட்டு கமெண்ட்ல ஐ லவ் யூ அம்மான்னு கமெண்ட் பண்ணுங்க. உடனே இந்த ஆளு அந்த அம்மாவுடைய பையன் கிட்ட எதுக்காக இப்படி பண்ணுனீங்கன்னு கேக்குறாரு. அதுக்கு அவரு, எங்க அம்மாவுக்கும் என்னுடைய பொண்டாட்டிக்கும் அடிக்கடி சண்டை வந்துகிட்டே இருந்துச்சு, எனக்கு என்ன பண்றதுன்னு தெரியல, அதனாலதான் எங்க அம்மாவை அனாதை ஆசிரமத்துக்கு பக்கத்துல இறக்கி விட்டுட்டு வந்தேன்னு சொல்றாரு. அதுக்கு இவரு, அம்மாவோட அருமை என்னன்னு உனக்கு தெரியுமா, இல்லாதவங்களுக்கு தான் அவங்களோட அருமை தெரியும்னு சொல்றாரு. உடனே அவருடைய மனைவி, உங்களை கஷ்டப்பட்டு சின்ன வயசுல இருந்து வளர்த்த உங்க அம்மாவை விட உங்க பொண்டாட்டி உங்களுக்கு பெருசா போயிட்டாங்களா, இப்படி பெத்த அம்மாவை நடுரோட்டில இறக்கி விட்டுட்டு போறதுக்கு உங்களுக்கு எப்படி மனசு வந்ததுன்னு சொல்லி திட்டுறாங்க. உடனே இவரு மனசு மாறி தன்னுடைய அம்மா கால்ல விழுந்து, நான் செஞ்சது தப்புதான், என்ன மன்னிச்சிருங்க அம்மா, நான் தெரியாம பண்ணிட்டேன், உங்களுடைய அருமை எனக்கு இப்பதான் புரியுது, வாங்க நம்ம வீட்டுக்கு போலாம்னு சொல்லி கால்ல விழுந்து கதறுகிறான். உடனே அந்த அம்மா, இனிமே நீ என்னுடைய பிள்ளையே கிடையாது, இவங்க தான் என்னுடைய பிள்ளை, இனிமே நீ என்னுடைய மூஞ்சிலேயே முழிக்காதன்னு சொல்லிட்டாங்க. யாருன்னே தெரியாத ஒருவரை தன்னுடைய வீட்டுக்கு கூட்டிட்டு வந்து பத்திரமா பாத்துக்கிட்ட இந்த கணவன் மனைவியோட செயலும், இந்த அம்மாவுடைய துணிச்சலான முடிவும் உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் போட்டு கமெண்ட்ல சூப்பர்னு கமெண்ட் பண்ணுங்க.